என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. சினிமா நடிகர்களிடம் உதவி கேட்டு போனால் சிலர் வீட்டில் இருந்து கொண்டே இல்லை என்பார்கள், சிலர் கிள்ளி கொடுப்பார்கள், இன்னும் சிலர் இப்போது வா அப்போது வா என்று இழுத்தடிப்பார்கள். இப்படிதான் ஒரு டைரக்டர் தன் மகளின் திருமணத்திற்காக உதவி கேட்டு சென்றிருக்கின்றார். சிலர் ஏதோ கொஞ்சம் கிள்ளி கொடுத்திருக்கிறார்கள், சிலர் அடுத்த வாரம் வாருங்கள், அடுத்த மாதம் வாருங்கள் என்று சொன்னதும் ஆடி போய்விட்டார் மனிதர், நொந்து நூலாகிவிட்டார். என்ன இது, திருமணத்திற்கு கேட்கிறோம், அடுத்த மாதம் வா என்றால் என்ன? ஏதோ முடிந்தது ஒரு 1000 500 கொடுத்து உதவினால் என்ன என்று இவர் தனக்குள் நொந்து கொண்டார். பிறகு திரையுலகின் வள்ளல் எம்ஜிஆரை தேடி அவர் வந்தபோது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரிடம் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் நேரடியாக என்னிடம் வர வேண்டியதுதானே, ஏன் அவர்களிடம் எல்லாம் செல்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன தேவையோ என்னிடம் வந்து கேளுங்கள் என்று சொன்னதும் அவர் ஆடி போய்விட்டார். இவ்வளவு பெரிய நல்ல மனிதரை விட்டுவிட்டு நாம் எங்கெங்கோ போய் சுத்தி வந்தோமே என்று அவருக்குள் நொந்து கொண்டார். சரி, இந்த சம்பவம் எப்போது நடந்தது, எப்படி நடந்தது? புரட்சி தலைவரின் தொண்டர் நெல்லைமணி பதிவு செய்திருந்த பதிவில் இருந்து உங்களுக்கு சொல்கின்றேன். நல்ல நேரம் திரைப்படத்தின் பாடல் காட்சி பதிவாகி கொண்டிருந்த நேரம். புரட்சி தலைவரிடம் வந்த சின்னப்பா தேவர், அங்கே பாருங்க, உங்க நண்பர் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் என்றார். யார் என்று கேட்டார் புரட்சி தலைவர். நான் கேள்விப்பட்ட விஷயத்தை அப்படியே பொன்மனச்செம்மலிடம் சின்னப்பா தேவர் சொன்னார். தன் மகள் கல்யாணம் நடத்த போதிய பணம் கையில் இல்லாததால் தன் படங்களில் நடித்த பல நடிகர் நடிகைகளிடம் உதவி கேட்டு போனார் அந்த டைரக்டர். அவர்களும் மனம் திறந்து பெரிய மனதோடு ஆளுக்கு 1000 500 கொடுப்பார்கள் என்று பார்த்தார். யாருக்கும் கொடுக்கும் மனம் இல்லை போல் இருக்கிறது. ஏதோ 200 300 என்று கொடுத்து அவரை நோகடித்திருக்கிறார்கள், அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் சிலர் இப்போவா அப்போவா என்று இழுத்தடித்திருக்கிறார்கள். மனம் உடைந்து போன அவர் உங்களை தேடி வருகிறார் என்று சொன்னதும் புரட்சி தலைவர் ஆர்வத்தோடு அந்த டைரக்டர் வருகின்ற வழியை பார்க்கின்றார். டைரக்டர் கிட்டே வந்ததும் சுந்தரம் அண்ணே என்று அன்போடு அழைத்து உடனே எழுந்து அவரை கைத்தாங்கலாக பிடித்து வரவேற்று கட்டிப்பிடித்து தன் அருகில் உட்கார வைக்கின்றார் எம்ஜிஆர். மாபெரும் நடிகர், தமிழ் சினிமாவின் தலையெழுத்தையே நிர்ணயிப்பவர், மாபெரும் ஓட்டு வங்கியை கொண்டு மாபெரும் நல்ல மனிதர், ஒரு பெரிய நடிகர் என்கின்ற எந்த பந்தாவும் இல்லாமல் மிக அன்பாக அழைத்து தன்னை கட்டிப்பிடித்து அருகில் அமர வைத்து அன்போடு விசாரிக்கின்ற அவருடைய பண்பை கண்டு நெகிழ்ந்து போனார் அந்த டைரக்டர். அருகில் உட்கார்ந்த டைரக்டர் தன்னுடைய தேவையையும் தன் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டிய அவசியத்தையும் சிலரிடம் சென்று உதவி கேட்டதையும் விவரமாக சொன்னதும், என்ன அண்ணே நீங்க ஏன் என்ன நேரா என்னை வந்து பார்க்க வேண்டியதானே? நான் யாரு? நீங்க சொன்னா நீங்க நேரா என்ன வந்து பார்க்க வேண்டியது தானே. நீங்க போய் பிறரிடம் போய் கேட்டுட்டு அதெல்லாம் சரி விடுங்க, போயிட்டு விடுங்க. அத உங்க மகள் கல்யாணம் மற்றும் சீர்வரிசை எல்லா செலவும் என் பொறுப்பு. நீங்கள் கவலைப்படாம இப்போ நீங்க சாப்பிட்டீங்களா, வாங்க சாப்பிட்டு வரலாம் என்று அவரை அன்புடன் கைத்தாங்கலாக அழைத்து கொண்டு சென்றார் மக்கள் திலகம். வள்ளலின் குணத்தையும் வள்ளலின் அந்த நல்ல பேச்சையும் நம்பிக்கை கொடுத்த அந்த வார்த்தையும் கண்டு ஆனந்த கண்ணீர் வந்தது டைரக்டர் சுந்தரத்திற்கு. முகத்தில் இருந்த கவலை ரேகைகள்லாம் போய் முகத்தில் கொஞ்சம் சந்தோஷமும் தெளிவும் வெளிப்பட்டது. நீங்க நேரடியா வந்திருந்தா எல்லாமே நானே பார்த்திருப்பேனே, விடுங்க, சில பேரை நாம என்ன பண்ண முடியும் என்று சொல்லிக்கொண்டே வந்தவர், வாருங்க உட்கார்ந்து சாப்பிடுவோம் என்று அவரை அருகில் உட்கார வைத்து சாப்பிட வைத்தார் புரட்சி தலைவர். மனிதநேய செம்மலின் அன்பையும் உதவியையும் பெற்ற அந்த மனிதர் தமிழிலும் தெலுங்கிலும் பல படங்களை இயக்கியவர், தயாரித்தவர். பி சுந்தரம் என்பது அவருடைய பெயர். புரட்சி தலைவரும் வைஜெயந்தி மாலாவும் ஜோடியாக நடித்த பாக்தாத் திருடன் படத்தின் டைரக்டர் அவர்தான். தன்னை வைத்து ஒரு படத்தை இயக்கிய அந்த இயக்குனர் பிறரிடம் கையேந்துவதை விரும்பாத புரட்சி தலைவர் அவரே அவருடைய மகளின் கல்யாணத்திற்கான சீர்வரிசை எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பாக அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார் என்று அந்த கோடம்பக்கத்து வட்டாரங்கள் சொல்கின்றன. அந்த சுந்தரமும் மனம் நெகிழ்ந்து மகிழ்ந்து புரட்சி தலைவரை
உளமாற வாழ்த்தி கொண்டிருந்தார். எதை கொடுத்தாலும் அள்ளி கொடுப்பவர் எம்ஜிஆர், கிள்ளி கொடுப்பவர் அல்ல என்பதை அந்த சுந்தரம் அவர் மகளின் திருமணத்திலும் நிரூபித்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.